மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுகவின் 2வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 33 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த 2வது கட்ட பட்டியலை பார்க்கும் பொழுதும் புதுமுகங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தெரிகிறதா? உங்களுடைய அதிமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் 99% புதுமுகங்களுக்கு தான் வாய்ப்பு தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்றைய பட்டியலில் 16 பேர் வேட்பாளர்களாக இடம்பெற்றிருந்தார்கள். இன்றைய பட்டியலில் புதுச்சேரி உட்பட 17 வேட்பாளர்களை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார். இது பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட நேற்று இந்த தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தனை தவிர மற்ற அனைவருமே புதுமுகங்களாக தான் தற்போது இருக்கிறார்கள். இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்கப்படுது, திருநெல்வேலி வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழன் அறிவிக்கப்பட்டார். ஒரே ஒரு பெண் வேட்பாளர் மட்டும்தான் தற்போது அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு. சிம்லா முத்துச்சோழன் அண்மையில் தான் திமுகவில் இருந்து இணைந்தவர். இவர் 2016 ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்த்து போட்டியிட்டவர், திமுக சார்பில் போட்டியிட்டவர். தற்போது இந்த வேட்பாளர் பட்டியலில் 33 தொகுதிகளில் புதுச்சேரி உட்பட 33 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காணக்கூடிய நிலையில ஒரே ஒரு பெண் வேட்பாளருக்கு மட்டும் இடம் கொடுக்கப்பட்டது. அதே போல சிறுபான்மையினரும் இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறல அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்க பதிவு செய்து ஆக வேண்டும். அதே போல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில அந்த தொகுதியில ஒரு பெண் வேட்பாளர் களம் இருக்கப்பட்டிருக்கிறார். அவர் பேர் வாணி என்று அறிவிக்கப்பட்ட வேட்பாளருடைய பெயர் வாணி என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது நேற்று 16 வேட்பாளர்களுடைய முதல் பட்டியல் வெளியான நிலையில இன்று புதுச்சேரி உட்பட 17 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். புதுமுகங்களுக்கே பெரும்பாலானவர்களுக்கு தற்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக விளவங்கோடு இடைத்தேர்தலில் நிற்கின்ற அந்த வேட்பாளரினுடைய பெயரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாணி ஒரு பெண். வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் பொழுது, மக்களவை தேர்தல் தொகுதிகளுக்கான அறிவிக்கப்பட்டிருக்கும் வேட்பாளர்கள் பட்டியலை பார்க்கும் பொழுது அதில் பெண் வேட்பாளர்கள் யாராவது அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்களா ஸ்டாலின்? ஒரே ஒரு பெண் வேட்பாளர் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்காரு. நான் குறிப்பிட்டபடி இந்த நெல்லை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழன் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவில் இருந்து உண்மையில் தான் அதிமுக இணைந்தவர், கடந்த மாதம் தான் அதிமுக இணைந்தவர். அவருக்கான வாய்ப்பு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான். அதே போல நான் ஏற்கனவே சொன்னபடி சிறுபான்மையினருக்கும் வாய்ப்பு, அவர்களுக்கான வாய்ப்புகள் தற்போது கொடுக்கப்படவில்லை. ஆனால் கூட்டணி கட்சியாக எஸ்டிபி அறிவிக்கப்பட்ட நிலையில அங்கு சிறுபான்மை நெல்லை முபாரக் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட இருக்கிறார் எஸ்டிபி கட்சி சார்பில். ஆனால் அதிமுக வேட்பாளர் பட்டியல் நேரடியாக அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்படவில்லை. மீதம் இருக்கிறவர்கள் அனைவருமே புதுமுகங்களால் கொடுக்கப்படவில்லை. நேற்றைய ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம், அதாவது இந்த சார் பணிகள் அதிமுக பொறுத்த வரைக்கும் சார் பணிகள் நிறைய இருக்கிறார்கள். இலக்கிய அணி, வர்த்தக அணி, மாணவர் அணி, அதே போல அம்மா பேரவை, எம்ஜிஆர் மன்றம் என பல்வேறு பிரிவுகள் சார் பணிகளாக அதிமுக இருக்கின்றன. இவர்களுக்கு தான் தற்போது பல்வேறு பிரிவுகள் இருப்பவர்களுக்கு அது நேரடியாக தொகுதியில் மட்டுமே பரிச்சயமானவர்களுக்கு, கட்சியினர் மத்தியில் மட்டுமே பரிச்சயமான நபர்களுக்கு தற்போது இந்த வாய்ப்பை அதிமுக வழங்கியிருக்கு, அதிமுக தலைமை வழங்கியிருக்கிறது. இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். அதிமுக தனது 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறது. பார்க்கும் பொழுது புதுமுகங்கள் நிறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது அதிமுகவினுடைய ஏதாவது ஒரு உத்தியாக எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, அதாவது நிச்சயமாக கட்சிக்குள்ள இருக்கிற பல அணிகளை சார்ந்த கட்சிக்காரர்களுக்கு, பல வருடங்கள் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு சீட் கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இது ஜெயலலிதா காலத்திலேருந்து இருக்கிற ஒரு விஷயம். ஜெயலலிதா காலத்துல யார் கேண்டிடேட்டா வருவாங்க அப்படின்னு நம்மளால ஊகிக்க முடியாது. திடீர்னு புதுசா நிறைய பேர் அவங்க போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்கெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே பாணியை இப்போ எடப்பாடி அவர்கள் பின்பற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்கு. புதியவர்களை போட்டதில் கட்சிக்காரர்களை போட்டது பாராட்டக்கூடிய ஒரு அம்சமா இருந்தா கூட இது கட்சி ஒரு முக்கியமான ஒரு சந்திப்புல ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கு. இந்த தேர்தலில் ஒரு பலமான ஒரு எடப்பாடி தன்னுடைய தனித்தலைமையில கட்சி வந்ததுக்கு பிறகு தன்னுடைய ஓட் பேங்க் எல்லளவும் குறையிலன்னு காமிக்க வேண்டிய நிலையிலையும் தன்னுடைய தலைமையில ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற
நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது புதியவர்களை போட்டதில் எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வெற்றி சாத்தியப்படும் என்பது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஏற்கனவே கட்சியில நல்ல அறிமுகமானவங்க, நல்ல வசதியா இருக்கிறவங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க ஏன் வந்து அவங்க வந்து போட்டி போடுறதுக்கு முன் வரவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது என்ன காரணம்? அது ஒருவேளை கட்சி வந்து வெற்றி பெறுமா பெறாதா என்கிற சந்தேகம் காரணமாகவா? என்ன காரணத்தினால நல்ல அறிமுகமானவங்க யாருமே நல்ல வசதியானவங்க இவங்கெல்லாம் போட்டி போடுவாங்க இந்த தொகுதியில அப்படின்னு எதிர்பார்த்தவங்க எல்லாம் கூட ஏன் வந்து முன்னுக்கு வரல, ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? முன்வரவில்லைன்னு எடுத்துக்கணுமா திரு பிரியன்? அவங்க முன்வரவில்லைன்னு எடுத்துக்கணுமா அல்லது வாய்ப்பு புதியவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு எடுத்துக்கணுமா? இல்ல, அதாவது புதுசும் பழசுமாக கலந்து ஒரு லிஸ்டா இருந்தா அட்லீஸ்ட் வந்து அதை கூட நம்ம பாராட்டலாம். முற்றிலும் புதியவர்களா இருக்கிறது வந்து கட்சிக்காரர்களுக்கு கொடுத்தது பாராட்டுக்குரிய அம்சம். ஆனால் கட்சி வந்து வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட அந்த நோக்கத்துல பார்க்கும் பொழுது ஒரு கட்சியில அனுபவம் மிக்கவர்கள், கட்சியில சீனியர்ஸா இருக்கிறவங்க, மக்களுக்கு நன்றாக அறிமுகமானவங்க பல்வேறு தொகுதிகள் அதிமுக எடப்பாடி தரப்புல இருக்காங்க. அவர்கள் ஏன் யாரும் முன்வரவில்லை போட்டி போடுறதுக்கு? முன்வரவில்லையா அல்லது இவங்க கொடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது வந்து திருவள்ளூர் போன்ற இடங்கள்ல வந்து தேமுதிக கொடுத்துருக்காங்க. புரட்சி பாரதம் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த புரட்சி பாரதத்துக்கு அந்த திருவள்ளூர் சீட்டை கொடுத்தா அவங்க ஓரளவுக்கு கடும் போட்டியை கூட திமுக அணிக்கும் பாஜக அணிக்கும் கொடுத்துருப்பாங்க என்பது என்னுடைய கருத்து. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மத்திய சென்னையை வந்து தேமுதிக கொடுத்துருக்காங்க. மத்திய சென்னையில ஒரு ஸ்ட்ராங்கான திமுக கேண்டிடேட் நிற்கிறாரு, தயாநிதி மாறன் நிற்கிறார். ஸோ அங்க வந்து தேமுதிகவை நீங்க நிற்க வச்சீங்கன்னா அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் என்பது தெரியவில்லை. சிம்லா முத்துச்சியுடன் போன வாரம் தான் கட்சியில் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு உடனே நெல்லை தொகுதி கொடுக்காங்க. சேர்ந்தவங்களுக்கு கொடுத்ததை நான் ஆட்சேபிக்கல. பட் ஏற்கனவே நெல்லை பகுதியில வந்து ஏற்கனவே பல பேர் கட்சிக்காக பாடுபட்டவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் வந்து தெளிவாரு, அதிமுகவுடைய அவங்களுக்கு வந்து மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்லி முதல்ல எடப்பாடி சொன்ன விஷயம் எடுபடவில்லை என்பது முக்கியமான விஷயம். அதனால வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறதோ என்று கட்சியோட சீனியர்கள் கருதுகிற ஒரு நிலைமை இருக்கிறதுனாலதான் முற்றிலும் புதியவர்களை போட்டாவது ஒரு பாராட்டை பெறலாம், கட்சிக்காரர்களாவது குறைந்தபட்சம் வாழ்த்துவாங்க என்ற எண்ணத்துலதான் எடப்பாடி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பது என் கருத்து. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பொழுதே அதிமுகவை குறைத்து எடை போட வேண்டாம் அப்படின்னு பேசியிருந்தாரு. நீங்கள் சொன்னது போல அவர் தலைமை ஏற்ற பிறகு, பொதுச் செயலாளராக தலைமை ஏற்ற பிறகு நடைபெறுகின்ற முதல் தேர்தலை அவர்கள் சந்திக்கிறார்கள். இப்ப இந்த சூழலில் அவர்களுடைய பலம் அதிகமாக இருக்கிறதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? மிக எளிதாக இந்த தேர்தலை அவர்கள் எடை போடுகிறார்களா? இல்ல, இது எளிதாக வந்து அவங்க இந்த தேர்தலை கடக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன காரணம்னா, இதுவே பாஜக அதிமுக போன்ற ஒரு 2019 அமைந்த கூட்டணி அந்த தடவை அமைஞ்சது சரியில்லை. பட் இந்த தடவை அமைஞ்சிருந்ததுன்னா திமுகவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதிகளில் ஒரு கடும் போட்டியை அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் இப்ப அதிமுக பிரிஞ்சு தனியா வந்து அவர்களும் வலிமையான கூட்டணி அமைக்க முடியல, பாஜகவும் வலிமையான கூட்டணி அமைக்க முடியல. சோ சீமான் ஒரு பக்கம் போட்டி போட்டு இருந்திருக்காரு. சோ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 3ஆக பிரியும் போது திமுகவோட கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கும் பொழுது திமுக வந்து பல பெண்களை மையப்படுத்தி பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கும் போது அதிமுக அணியோட வெற்றியோ பாஜக அணியோட வெற்றியோ வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம் என்ற ஒரு கேள்வி நம்ம பாக்குறோம். அதனால இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் எடப்பாடி, வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். அந்த ரிஸ்க் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரோட தலைமைக்கே ஒரு கேள்விக்குறியா போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கோ என்று நான் கருதுகிறேன் ஆக்சுவலா. பட் அவர் எந்த அடிப்படையில் இந்த ரிஸ்க் எடுக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல அவர் எந்த அடிப்படையில் பாஜக விட்டு விலகி வந்தாருன்னு அதுக்கு 10 காரணங்கள் என்னால சொல்ல முடியும். பட் எந்த காரணம் சரியான காரணம் என்று நானும் பல நாட்களாக பொருத்தி பார்க்கிறேன். எந்த காரணமும் சரியா வரல. அதனால எந்த ஐடியால வந்து எடப்பாடி ஒர்க் பண்றாரு நமக்கு புரியவில்லை. ஆனால் புதியவர்களை அவர் போட்டது பாராட்டத்தக்கது என்பது என்னுடைய கருத்து. நன்றி திரு பிரியன், இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.